வணக்கம். மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெங்கல் புயலை நம்ம மாடித்தோட்டம் எப்படி சமாளிக்குதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக புயல் மழை காலங்கள் அப்படின்னு வந்தாலே செடிகளுக்கு ஒரு ஆபத்து தான். மழையை ஓரளவுக்கு செடிகள்லாம் சமாளிக்கும், ஆனால் புயலை எப்போவுமே செடிகளால் சமாளிக்கவே முடியாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் தற்காப்பாக சில அமைப்புகள்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா செடிகளெல்லாம் நம்ம எளிதாக காப்பாற்றிடலாம். இப்போது வானத்தை பாருங்கள், அந்த புயலோட மேகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ மணி 1:30 மணி ஆகுது. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நிறுத்தி மழை பெய்யுது, ஆனால் நல்ல காற்று பலமாக வீசுது. சென்ற வாரமே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இந்த க்ரோ பேக்கில் சுமாராக ஒரு 10-12 வருஷமாக என்கிட்ட அந்த வேப்ப மரம் இருக்குது. இது எல்லாத்தையுமே இலைகள் எல்லாத்தையும் நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த கிளைகள் எல்லாமும் உடச்சி விட்டுட்டேன். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த வேப்பிலையை நம்ம காய வச்சு இதை நம்ம கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம். அது போலவே எங்கிட்ட நொச்சி மரமும் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நொச்சி மரம். இந்த மரத்தையும் நான் கிளைகளெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன். முதல் மாடியில் வாழை மரம் வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு அந்த கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம திக்கான கயிறு வச்சு இந்த வாழை மரத்தை நம்ம பாதுகாக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போவே பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் ரொம்ப சேதாரமாக இருக்குது. மரம் அப்படியே ஒரு பக்கமாக முறிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்குது. வெத்தலை பாருங்கள், கீழே இருந்து மேலே எப்படி ஏறி வந்திருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், அந்த கீழே ஒரு பிளான்டர் பாக்ஸ் தெரியுதா, அங்கேருந்து வருது பாருங்கள். இந்த செவுறு பூரா இந்த வெத்தலை படர்ந்துருக்கு. ரொம்ப பார்க்க பசுமையாகவும் அழகாகவும் இருக்குது. இதுதான் அந்த வேப்ப மரம். அதோட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் பவழமல்லி மரம் நிறைய வச்சுருப்பேன். சில காணொளிகள் நான் வெறும் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுத்துருப்பேன். இந்த காணொளியில் நான் சரி சில தகவல்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காணொளியில் நான் நிறைய நேரம் உங்களுக்கு நான் இந்த தகவல் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுமே நான் முக்கால்வாசி ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். மகாவில்லும் செடி பார்க்குறோம். இதெல்லாமே நான் கயிறு போட்டு கட்ட முடியல, ஏன்னா நமக்கு நேரம் சரியாக இருக்கிறதுனால செடிகளை பராமரிப்பு பண்ண முடியலைங்கிறதால நிறைய செடிகள் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மழை நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. இது செம்பங்கி, கொடி செம்பங்கி. இந்த மாதிரி வேப்ப மரத்துலேயே அதை நான் நல்லா கட்டி விட்டுட்டேன். வில்வம் இருக்குது, வில்வ மரம் பார்க்குறோம். இது லாவெண்டர் செடி. இப்படியே வந்தோன்னா இது டிசம்பர் பூ. இன்னும் சீசன் ஆரம்பிக்கலை, பூக்க ஆரம்பிக்கலை. கண்டிப்பாக பூக்கள் வர ஆரம்பித்த உடனே நான் ஒரு காணொலி போடுறேன். இதெல்லாம் அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கு பாருங்கள். மாயிஞ்சி இது எல்லாமே இந்த மாதிரி இங்கே பாருங்கள், சணல் கட்டி வச்சுருக்கேன். மழை ரொம்ப வர்றதுனால மொபைல் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சணலில் இறுக்கமாக கட்டினதுனால இந்த மாயிஞ்சி தப்பிக்குது. அந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள், மாடி தோட்டத்தோட அந்த சைடில். இதெல்லாம் கேரட்டு செடி, அப்புறம் அடுக்கு நதியாவட்டம். இது ஒரு நெல்லி மரம், ஒரு நெல்லி கன்று வாங்கி வச்சேன், அதனால் நெல்லி நல்லாவே வருது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்னு. இது பூரா மாயிஞ்சி. இப்போது தை மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியல. நான் என்னுடைய மாடியில் என்னுடைய மூங்கில் ரூம் இருக்குது, நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக மாயிஞ்சி தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளான்டர் பாக்ஸ் கிட்ட நான் மாயிஞ்சி போட்டிருக்கேன். இது எல்லாமே சணல் போட்டு கட்டி விட்டதுனால ஒன்றோட ஒன்று அப்படியே அணைச்சிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம சணல் போட்டு கட்டலை அப்படின்னா மொத்தமாக படுத்துருக்கும். அதுவும் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி மரம், பவழமல்லி கன்று, எலுமிச்சை இப்போ தான் வருது. இப்படி நம்ம மாடி தோட்டம் இந்த பெருமழையை கண்டிப்பாக சமாளிச்சிடும் நான் நினைக்கிறேன். பலமான காற்றும் மழையும் வீசுது. இது முசுல மரம். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பீமோட சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். அதனால் மரத்துக்கு பாதிப்பு இருக்காது. இதை மாதிரி நம்ம பிளான் பண்ணிடணும். அதாவது மழைக்கு முன்னாடியே செடிகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட புயலாக இருந்தாலும் எளிதாக சமாளிக்கலாம். பாருங்கள், நன்றி.